இந்த ஹேண்டை எப்படியாவது ரெடி பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டம் என்னோடய லைஃப்பில். ஸோ அதை எப்படி எனக்கு ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நிறைய கஷ்டம், என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துச்சு. பட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ இது பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணி நானே ஓனாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வீடியோ போடுவோம், லைவாக போடுவோம், நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பண்ணுறத அப்படியே உங்களுக்கு லைவாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து விவோ Y70 பழைய மாடலு. தப்பாக ஃபோனு டிஸ்பிளேலாம் துண்டு துண்டாக வந்துடும். ஸோ அதில் லப்பர் பென் மாட்டி நான் சரி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் லைவ் மட்டும்தான் போட முடியும், வேறு எதுவும் போட முடியாது. அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. டோன்ட் வரி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். பாப்பாவா பையனான்னு தெரில, யாரோ ஒன்று ஏதோ ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக சக்ஸஸ். பட் ஆனால் நான் லைவ் போடுறப்ப யாருமே பார்த்ததில்ல, திரும்ப சொல்கிறேன். ஆனால் பட் இப்போ எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்கீங்க, மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகனாச்சும் நான் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வருது. ஸோ என்னால் கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். ஹாய் ப்ரோ வெற்றி. எஸ் ஹாய் ப்ரோ. இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேஷுவலாக பேசுங்க, நம்ம ஜாலியாக பேசலாம். பெயின் தான் அண்ணா, ஆனால் உண்மையிலே ரொம்ப வலி, அந்த வலியெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பெயின் வந்து சகஜமாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன தான் வலி இருந்தாலும், வலி வேறு டிபார்ட்மெண்ட், நம்மளோட மோட்டிவேஷன் வேறு டிபார்ட்மெண்ட். வலியை தள்ளி வச்சு நம்ம வெற்றிக்காக ஓட வேண்டியதான். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கேன் நிற்காமல். ஸோ எவ்வளோ நாள் இப்படி ஓடுவேன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு நேரம் வரும், வரும்போது எல்லாரையும் வச்சு செய்வோன்ற மாதிரி தான். யாரையும் நான் வச்சுலாம் செய்ய மாட்டேன். ஸோ முயற்சி பண்ணுவேன், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். ப்ரோ யாராவது இருக்கீங்களா? நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பேசுங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன், அது கரெக்டு தான். சப்போஸ் ஏதாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தேன் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். அப்துல் கரீம். எஸ் டெய்லி யாரை சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்களாம் யாரும் தெரியல, சொல்லுங்க ப்ரோ. அர்சு ராயு வேலூரா? நாகர்கோவில் பக்கமா வேலூர்? இல்லை திருநெல்வேலியை தாண்டி ஒரு வேலூர் இருக்கு, அது வாங்க, அது வள்ளியூரோ? வேலூரா? ஏன் தெரில எங்கே இருக்குன்னு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். அப்துல் கரீம். நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? பட் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நானும் இந்த ஊர்லேருந்து நம்ம சப்போர்ட் கிடைக்கிது, நம்ம இன்னும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும், ஒரு வெறி வரும். லைக் ஃப்ரம் கன்னியாகுமரியா? ஏங்க நானும் கன்னியாகுமரியில் தாங்க இருந்தேன், இப்போ தாங்க வந்துட்டேன். கேரளா பாலக்காடு. ஐயோ சூப்பருங்க சூப்பர். எல்லாம் நான் விட்டு விட்ட பிளேஸாக இருக்குது. நான் அந்த பிளேஸில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தேன், ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் விருதுநகர் வந்துட்டேன். ஸோ விருதுநகர் சுற்றி யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுவேன். கன்னியாகுமரியில் இருந்தேன் ப்ரோ. கேரளாலாம் சுற்றுவேன், திருவனந்தபுரம், அப்புறம் திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி உள்ள பிளேஸுக்கெலாம் வருவேன் அடிக்கடி. ஸோ இப்போ வந்து வர்றது கிடையாது. இப்போ நான் என் சொந்த ஊருக்கு விருதுநகர் வந்துட்டேன். ரிச்சா மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னா புரியல ப்ரோ. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்களா? மேரேஜ்லாம் ஆகலை ப்ரோ. அப்துல் கரீம். எஸ்